இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இது உண்மையாவே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பணத்தை பார்க்குறவங்க பார்வையே மாறிடும். அது என்னன்னா, பணம் வெறும் காசு கிடையாது. உங்க நேரம், உங்க உழைப்பு, உங்க திறமை, உங்க முடிவுகள், உங்க வேல்யூ, இதையெல்லாம் சேர்த்துதான் பணம் உருவாகுது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு மாலை வீட்டுக்கு வரீங்க. அந்த நாள் முழுக்க என்ன கொடுத்தீங்க? உங்க டைம் கொடுத்தீங்க, உங்க அட்டென்ஷன் கொடுத்தீங்க, உங்க நாலேஜ் கொடுத்தீங்க, உங்க ஸ்கில்லை கொடுத்தீங்க, உங்க எனர்ஜி கொடுத்தீங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு சேலரி வந்துச்சு. அதனால ஒரு விதத்துல பார்த்தா பணம் என்பது நம்ம உழைப்பின் ஒரு அளவுகோல் மாதிரி. அதனாலதான் பணத்தை எப்படி பழக்கணும் என்பது முக்கியம். ஒருத்தர் கையில 1000 ரூபாய் வந்தா சூப்பர், அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாரு. இன்னொருத்தர் அதே 1000 ரூபாய் பார்த்துட்டு இது எப்போ போயிடுமோ, என்கிட்ட பணம் தங்கவே மாட்டேங்குதே, என் வாழ்க்கையே இப்படிதான் அப்படின்னு யோசிப்பாரு. 2 பேர்கிட்டையும் 1000 ரூபாய் தான். ஆனா இந்த 1000 ரூபாய் பார்க்குற மனநிலை 2 பேருக்கும் வேற. இதுதான் நம்ம இன்னைக்கு பேச போற மணி மைண்ட் செட். நம்மளோட மணி ஸ்டோரி எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? நம்ம ஃபர்ஸ்ட் சேலரி வந்த நாள்ல இல்ல, நம்ம சைல்ட்ஹுட்லயே ஆரம்பிச்சிருது. சின்ன வயசுல வீட்டுல என்ன கேட்டிருப்பீங்க? காசு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும், நம்மளால இந்த மாதிரி வாழ்க்கை வாழ முடியாது, இது பணக்காரங்க வாங்குறது, காசு இருந்தால் தான் எல்லாமே, பணம் இருந்தவங்க நல்லவங்க இல்லை, பணத்தை பற்றி அதிகமாக யோசிக்க கூடாது, இப்படி நிறைய சென்டென்ஸ் நம்ம காதில் இருந்திருக்கோம். அந்த நேரத்தில் நமக்கு அது ஒரு சாதாரண டைலாக். ஆனால் வருடங்கள் போக போக அந்த டைலாக் நம்ம பிலீஃபாக ஆகிடும். அந்த பிலீஃப் நம்ம டிசிஷனை பாதிக்கும். டிசிஷன் மாறினா பிஹேவியர் மாறும், பிஹேவியர் மாறினா ரிசல்ட் மாறும், ரிசல்ட் மாறினா நம்ம வாழ்க்கையே மாறிடும். அதனால சில நேரம் நம்ம பிரச்சனையை நம்ம சம்பளத்துல மட்டும் இருக்காது, நம்ம பணத்தை பற்றிய கதையிலேயே இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு சேலரி 60,000, இன்னொருத்தருக்கு சேலரி 35,000. நமக்கு உடனே தோணும் 60,000 வாங்குறது தான் பெட்டர் பொசிஷன். அவசியம் இல்லை. 60,000 வாங்குறவர் 65,000 செலவு பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர் மாதம் 5,000 டெபிசிட். 35,000 வாங்குறவர் 30,000க்குள்ள மணி மேனேஜ் பண்ணிட்டு 5,000 சேவ் பண்றாருன்னா அவர் ஸ்லோலி வெல்த் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வெல்த்னா சேலரி மட்டும் இல்லை, நீங்க சம்பாதிக்கிற பணத்துக்கும் நீங்க வைத்திருக்கிற பணத்துக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு தான் மேட்டர். இப்போ ஒரு விஷயம் பண்ணி பாருங்க. உங்க போனை எடுத்துக்கோங்க, பேங்கிங் ஆப் ஓப்பன் பண்ணுங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அந்த நம்பரை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஃபீலிங் வருது? பீஸா, ஃபியரா, எக்ஸைட்மெண்ட்டா, கில்ட்டா, எவ்வளோ தானாலும் ஃப்ரஸ்ட்ரேஷனா? இதை கவனிங்க. ஏன்னா பணத்தை பற்றிய உங்க எமோஷனல் ரியாக்ஷனை அப்சர்வ் பண்றது ஒரு பெரிய ஃபர்ஸ்ட். இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், நம்ம பணத்தை சம்பாதிக்கும் போது ஒரு மாதிரி ஃபீல் பண்றோம், செலவு பண்ணும்போது இன்னொரு மாதிரி ஃபீல் பண்றோம். சேலரி கிரெடிட் ஆனதும் அதே மாதம் இஎம்ஐ, ரெண்ட், பில்லு எல்லாம் போனதும் ஐயோ காசு எல்லாம் போயிடுச்சு. இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் நடக்கிற விஷயம். ஆனா இங்க ஒரு ஸ்மால் ஷிஃப்ட் பண்ணலாம். காசு போயிடுச்சுன்னு மட்டும் பார்க்காம இந்த பணம் என்ன வேல்யூ கிரியேட் பண்ணுதுன்னு அப்படின்னு கேளுங்க. 2,000 கிராசரிக்கே செலவு பண்றீங்க, அது வெறும் 2,000 இல்லை, உங்க குடும்பத்துக்கு உணவு, உங்க வீட்டோட தேவைகள், உங்க வாழ்க்கையை ரன் பண்ற ஒரு ரிசோர்ஸ். எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறீங்க, அது வெறும் மணி லாஸ் இல்லை, உங்க வீட்டோட லைட், ஃபேன், இன்டர்நெட், கம்ஃபர்ட் எல்லாம் கிடைக்குது. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க, அது ஒரு எக்ஸ்பென்ஸ் மட்டும் இல்லை, ஒரு குழந்தையோட ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட். அதனால பணத்தை செலவு பண்ணும்போது கில்ட் மட்டும் வச்சுக்காதீங்க, அவேர்னஸோட செலவு பண்ணுங்க. அதுதான் ஹெல்த்தி மணி ரிலேஷன்ஷிப். இப்போ ஒரு பெரிய மிஸ்டேக் பற்றி பேசலாம். நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷனை என்ன நினைக்கிறாங்க? நான் தினமும் 10 தடவை மில்லியனர் ஆகணும்னு சொல்லுவேன், விஷன் போர்ட் போடுவேன், யூனிவர்ஸ் பார்த்துக்கும், அவ்வளவுதான். இல்லை, அது மட்டும் போதாது. நீங்க ஒரு கோல் வச்சிருக்கீங்கன்னா மைண்ட் செட், ஸ்கில், ஆக்ஷன், கன்சிஸ்டன்சி, இந்த 4மே வேணும். நீங்க தினமும் எனக்கு பிசினஸ் வரணும்னு சொல்லிட்டு பிசினஸ் கற்றுக்கவே இல்லைன்னா ரிசல்ட் எப்படி வரும்? எனக்கு அதிக சேலரி வேணும்னு சொல்லிட்டு ஸ்கில் அப்கிரேட் பண்ணலன்னா ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வரும்? எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னு சொல்லிட்டு எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு செலவு பண்றோம் தெரியாம இருந்தா ஃப்ரீடம் எப்படி வரும்? அதனால மேனிஃபெஸ்டேஷனை மேஜிக்கா பார்க்காம டைரக்ஷன் கொடுக்குற டூலா பாருங்க. இப்போ ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, மேலே எழுதுங்க என்னோட மணி பிலீஃப்ஸ். அது கீழே உங்களுக்கு தோன்ற எல்லாத்தையும் எழுதுங்க. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், என்னால் அதிகம் சம்பாதிக்க முடியாது, நான் மணி மேனேஜ்மெண்ட்ல வீக்கு, எனக்கு லக்கு இல்லை, பணம் இருந்தால் தான் சந்தோஷம், பணக்காரன் ஆகுறது டேஞ்சரஸ். என்ன பிலீஃப் இருந்தாலும் எழுதுங்க, ஃபில்டர் பண்ணாதீங்க, ஹானஸ்டா எழுதுங்க. அப்புறம் ஒவ்வொரு பிலீஃபையும் சேலஞ்ச் பண்ணுங்க. பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், இதுக்கு பதிலாக என்னோட ஏர்னிங் கெப்பாசிட்டியை நான் ஸ்கில் மூலமா அதிகப்படுத்த முடியும். என்னால் அதிகம் சம்பாதிக்க முடியாது, இதுக்கு பதிலாக நான் புதுசாக கற்றுக்கிட்டே இருந்தா என்னோட வேல்யூ அதிகமாகும். பணம் என்கிட்ட தங்காது, இதுக்கு பதிலாக நான் பணத்தை திட்டமிட்டு மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டே வரேன். இது வெறும் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் இல்லை, உங்க பிரெயினுக்கு ஒரு புதிய டைரக்ஷன் கொடுக்குற எக்ஸசைஸ். இப்போ ஒரு முக்கியமான கான்செப்ட், மணி ஃபாலோஸ் வேல்யூ. நீங்கள் உலகத்துக்கு என்ன வேல்யூ கொடுக்குறீங்க? ஒரு டாக்டர் ஹெல்த் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாரு, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிஸ்னஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாரு, ஒரு டீச்சர் நாலேஜ் கொடுக்குறாரு, ஒரு டிசைனர் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாரு, ஒரு மெக்கானிக்
வெஹிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாரு. ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இன்ஃபர்மேஷன் அல்லது என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறாரு. எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அங்கே வேல்யூ கிரியேட் பண்ண முடியும். வேல்யூ அதிகமாக இருந்தால் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதிகமாகலாம். அதனால் எனக்கு பணம் வேணும்னு மட்டும் கேட்காதீங்க, நான் என்ன வேல்யூ கிரியேட் பண்ண முடியும் இந்த கொஷினை கேளுங்க. இந்த ஒரு கொஷின் உங்கள் ஃபினான்ஷியல் திங்கிங்கை சேஞ்ச் பண்ணும். இன்னொரு பவர்ஃபுல் எக்ஸசைஸ், உங்கள் ஃபியூச்சர் செல்ஃபை இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் 5 வருஷம் கழிச்சிருக்கீங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எப்படி இருக்கணும், உங்கள் இன்கம் எவ்வளவு, டெப்த் இருக்கா, சேவிங்ஸ் எவ்வளவு, இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி, ஃபேமிலிக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கணும், எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வேணும், எந்த மாதிரி வேலை செய்யணும், ஒரு கிளியர் பிக்சர் உருவாக்குங்க. நான் பணக்காரன் ஆகணும் என்பது கோல் இல்லை, அது ஒரு வேக் விஷ். அதற்கு பதிலாக நான் அடுத்த 3 வருஷத்தில் என் இன்கமை எக்ஸில் இருந்து ஒய்க்கு கொண்டு போகணும். அதுக்காக இந்த 2 ஸ்கில்லை கற்றுக்கணும். ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு சேவ் பண்ணணும், இந்த அளவு எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணணும். இப்படி கிளாரிட்டி கொண்டு வாங்க. கிளாரிட்டி வந்தால் ஆக்ஷன் ஈஸியாகும். இப்போ ஒரு விஷயம், பணம் வந்ததும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அதாவது பணத்தை பூஜை பண்ணணும்னு சொல்லலை, அதை வேல்யூவை புரிஞ்சுக்கணும். வேலெட்டில் குப்பை மாதிரி நோட்ஸை திணிக்கிறீங்கன்னா அதை மாற்றுங்க. பில்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் எத்தனை இருக்குன்னு செக் பண்ணுங்க. எந்த எக்ஸ்பென்ஸ் தேவையில்லாதுன்னு பாருங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பயந்து அவாய்ட் பண்ணாதீங்க. உங்கள் பணத்தை பார்க்க பயப்படாம அதை புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. இதுதான் மணி ரெஸ்பெக்ட். இப்போ கிவிங் பற்றி, என்கிட்டயே பணம் போதில் நான் எப்படி கொடுக்கறது? இந்த கேள்வி நியாயமானது தான். கிவிங்னா உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பாதிக்கிற அளவுக்கு கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 10 இருக்கலாம், 100 இருக்கலாம். ஒருத்தருக்கு ஃபுட் வாங்கி கொடுக்கலாம், ஒரு மாணவனுக்கு புக் வாங்கி கொடுக்கலாம், யாருக்காவது ஒரு யூஸ்ஃபுல் ஸ்கில் கற்றுக் கொடுக்கலாம். அதுவும் கிவிங் தான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், கொடுக்கறத இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பார்க்காதீங்க. நான் 100 கொடுத்தேன், யூனிவர்சிட்டி எனக்கு 10,000 திருப்பி தரணும். இது டிரான்சாக்ஷன், கிவிங் இல்லை. நீங்கள் கொடுக்குறப்போ ஜென்யூனாக கொடுங்க. உங்களுக்கு முடியாத அளவுக்கு கொடுக்க வேண்டாம். உங்கள் பட்ஜெட்குள்ளே ஜெனரசிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பணம் சம்மந்தமான இன்னொரு பெரிய ட்ராப், கம்பேரிசன். இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் நியூ கார் வாங்குறாரு, இன்னொருத்தர் ஃபாரின் ட்ரிப் போகிறாரு, மற்றொருத்தர் நியூ ஹவுஸ் வாங்குறாரு. நம்ம ஃபோனை பார்த்துட்டு என் லைஃப் எங்கே போகுது அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அவரோட ஹைலைட்டை உங்கள் ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணுறீங்க. அது ஃபேர் இல்லை. உங்கள் ஃபினான்ஷியல் ஜர்னி உங்களோடது. நேற்று 0 ரூபீஸ் சேவ் பண்ணீங்க, இன்னைக்கு 500 ரூபாய் சேவ் பண்ணுறீங்க. அது ப்ராக்ரஸ். நேற்று உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் எங்கே போகுதுன்னே தெரியல, இன்னைக்கு ட்ராக்கிங் ஆரம்பிச்சிங்க. அதுவும் ப்ராக்ரஸ். ஸ்மால் வின்ஸை நோட்டீஸ் பண்ணுங்க. இப்போ மணி ட்ராக்கிங். இந்த ஒரு விஷயம் நிறைய பேரோட ஃபினான்ஷியல் லைஃபை சேஞ்ச் பண்ணும். ஒரு மாதம் மட்டும் எல்லா எக்ஸ்பென்ஸையும் நோட் பண்ணுங்க. டீ, காஃபி, ஃபுட் டெலிவரி, ஷாப்பிங், சப்ஸ்கிரிப்ஷன், ட்ராவல், இஎம்ஐ, பில்ஸ் எல்லாத்தையும் மந்த் எண்டில் டோட்டல் பாருங்க. நீங்கள் ஷாக் ஆகலாம். அட எவ்வளோ பணம் இதில் போயிருக்கா? அந்த ஷாக் இட் செல்ஃப் யூஸ்ஃபுல். ஏன்னா அவேர்னஸ் இல்லாமல் சேஞ்ச் வராது. நீங்கள் எதை மெஷர் பண்ணுறீங்களோ அதை பற்றி பெட்டர் டிசிஷன் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்தது எமர்ஜென்சி ஃபண்ட். மேனிஃபெஸ்டேஷன் பேசுகிறதுக்கு முன்னாடி இதையும் பேசணும். ஏன்னா ஃபினான்ஷியல் பீஸுக்கு ப்ராக்டிக்கல் ஃபவுண்டேஷன் வேணும். உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு, அதை கிராஜுவலி சேவ் பண்ணி எமர்ஜென்சி ஃபண்டு உருவாக்குங்க. அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், ஜாப் கேப், ஃபேமிலி எமர்ஜென்சி, அர்ஜென்ட் ரிப்பேர், இப்படி ஏதாவது வந்தாலும் உடனே கிரெடிட் கார்டு அல்லது ஹை காஸ்ட் லோனுக்கு ஓட வேண்டிய நிலைமைக்கு குறையும். அதுதான் உண்மையான அபுடன்ஸில் ஒரு பகுதி. என்ன நடந்தாலும் நான் ஹேண்டில் பண்ண முடியும்னு இருக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ். அடுத்தது டெப்த் இருக்கிறது ஷேம் இல்லை, ஆனால் அதை இக்னோர் பண்ணுறது ப்ராப்ளம். உங்கள் எல்லா டிப்ஸையும் எழுதுங்க. எவ்வளவு பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, மந்த்லி பேமெண்ட் எவ்வளவு, எந்த டெப்த் எக்ஸ்பென்சிவ், எதை முதல்ல கிளியர் பண்ணலாம். இந்த நம்பர்ஸை ஃபேஸ் பண்ணுங்கள். நம்பர்ஸை பார்த்து பயம் குறையும். ஏன்னா தெரியாத விஷயம் தான் அதிகமாக பயன்படுத்தும். அடுத்த லெவல், மணி ஷுட் ஹேவ் ஏ ஜாப். சேலரி வந்ததும் அது எங்கே போகணும்னு முன்பே டிசைட் பண்ணுங்கள். ஒரு பகுதி எசென்ஷியல்ஸ், ஒரு பகுதி சேவிங்ஸ், ஒரு பகுதி இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பகுதி கோல்ஸ், ஒரு பகுதி என்ஜாய்மெண்ட். உங்கள் இன்கம் எவ்வளோ இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் இருந்தால் கிளாரிட்டி வரும். மணிக்கு வேலை கொடுக்காம விட்டீங்கன்னா அது தெரியாமலே டிஸப்பியர் ஆகிடும். இப்போ ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட். எனக்கு பணம் வேணும்னு சொல்கிறத விட எனக்கு பணம் எதற்காக வேணும்னு கேளுங்க. ஃபேமிலி செக்யூரிட்டிக்கா, பேரண்ட்ஸை சப்போர்ட் பண்ணவா, ட்ராவலுக்கா, டைம் ஃப்ரீடம்க்கா, பிஸ்னஸ் பில்ட் பண்ணவா, ஸ்ட்ரெஸ் குறைக்கவா, கம்யூனிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவா? உங்கள் ஆன்சர் என்னவோ அதுதான் உங்கள் ரியல் கோல். மணி அந்த கோலுக்கு ஒரு டூல். மணி இட் செல்ஃப் ஷுடன்ட் பிகம் த டெஸ்டினேஷன். நம்ம நிறைய நேரம் எவ்வளோ பணம்னு தான் கேட்குறோம். ஆனால் இன்னொரு கொஸ்டின் கேளுங்க, எவ்வளவு ஃப்ரீடம்? மாதம் 5 லட்சம் சம்பாதிச்சாலும் தினமும் 16 மணி நேரம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் அது மட்டும் வெல்த் இல்லை. மாதம் 2 லட்சம் சம்பாதிச்சாலும் டைம் கண்ட்ரோல், ஃபேமிலி டைம், பீஸ், ஹெல்த், மீனிங்ஃபுல் ஒர்க் இருந்தால் அதுவும் வெல்த் தான். ரியல் வெல்த் என்பது பேங்க் பேலன்ஸ் மட்டும் இல்லை. மணி, டைம், ஹெல்த், ரிலேஷன்ஷிப், பீஸ், பர்பஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெரிய வாழ்க்கை. இப்போ விசுவலைசேஷன் பற்றி ஒரு ப்ராக்டிக்கல் வெர்ஷன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் கண்ணை மூடுங்க.
உங்கள் ஃபினான்ஷியல் கோல் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். ஆனால் பேங்க் பேலன்ஸ் மட்டும் பார்க்காதீங்க. அந்த பணத்தால் என்ன சேஞ்ச் ஆகுது என்று இமேஜின் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க, டெப்த் கிளியர் ஆகிடுச்சு, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை சூஸ் பண்ணுறீங்க, எமர்ஜென்சி வந்தாலும் பேனிக் இல்லை, ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போகிறீங்க, உங்களுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அந்த ஃபீலிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கொஷின், அந்த வெர்ஷன் ஆஃப் மீக்கு நாளைக்கு என்ன ஒரு டிசிஷன் எடுப்பார், அதை மறுநாள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதை தான் விசுவலைசேஷனை ஆக்ஷனாக கனெக்ட் பண்ணுறது. இப்போ ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ், ஸ்கேசிட்டி மைண்ட் செட் என்ன சொன்னோம், என்னிடம் போதாது, என்னால் முடியாது, எல்லாம் போயிடும், மற்றவங்க முன்னாடி போயிட்டாங்க. அப்டன்ஸ் மைண்ட் செட் என்ன சொன்னோம், நான் இன்னும் கற்றுக்கலாம், என்னோட ஏர்னிங் கெப்பாசிட்டியை வளர்க்கலாம், ஒரு வாய்ப்பு போனால் இன்னொரு வாய்ப்பு உருவாக்கலாம், நான் வேல்யூ கிரியேட் பண்ண முடியும். கவனிங்க, அப்டன்ஸ்னால் கையில் இல்லாத பணத்தை ஒரு இருக்குன்னு ஃபேக்காக நம்புறது இல்லை, இப்போ இல்லாததை உருவாக்கும் திறன் என்கிட்ட இருக்குதுன்னு நம்புறது. அதுதான் ஹெல்த்தி வெர்ஷன். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட். நீங்கள் தினமும் யாரோட பேசுகிறீங்க, எதை பற்றி பேசுகிறீங்க, மணி வந்தால் பயப்படுறீங்களா, ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் ரிஜெக்ட் பண்ணுறீங்களா, எப்பவும் இது முடியாதுன்னு சொல்கிறீங்களா, அப்படின்னா உங்கள் என்வரான்மெண்ட் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருக்கணும்னா எல்லாரையும் விட்டுட்டு வாழணும்னு சொல்லலை, ஆனால் ஃபினான்ஷியல் க்ரோத் பற்றி கற்றுக்கிற பீப்புளை உங்கள் சர்க்கிளில் சேர்த்துக்கோங்க. புக்ஸ் படிங்க, பாட்காஸ்ட் கேளுங்க, சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை திங்கிங் ஸ்டடி பண்ணுங்கள். அதே நேரம் பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நாளையிலேருந்து நான் மில்லியனர், மணி இஸ் கம்மிங், யூனிவர்ஸ் எனக்கு நிறைய மணி தரும்னு சொல்லிட்டு வேலை செய்யாமல் இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. யூனிவர்ஸை ப்ளேம் பண்ணாதீங்க. லைஃப்பில் ஆக்ஷன் தேவை, ஸ்கில் தேவை, டிசிப்ளின் தேவை, கன்சிஸ்டன்சி தேவை. சில நேரம் ரிஜெக்ஷன் வரும், சில நேரம் லாஸ் வரும், சில நேரம் பிளான் ஒர்க் ஆகாது. அப்போ மைண்ட் செட் தான் உங்களை மீனாக எழுப்பணும். பாசிட்டிவ் திங்கிங் என்பது ப்ராப்ளமை மறுப்பதல்ல, ப்ராப்ளமை பார்த்துட்டு சரி இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு கேட்பது. அதுதான் ரியல் பவர். நாளைக்கு ஒரு ஸ்கில் கற்றுக்கோங்க, அடுத்த நாள் ஒரு அன்நெசசரி எக்ஸ்பென்ஸ் கட் பண்ணுங்கள், அடுத்த நாள் ஒரு ஃபினான்ஷியல் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, அடுத்த நாள் ரூபாய் 100 சேவ் பண்ணுங்கள், அடுத்த நாள் ஒரு டெப்த்தை ட்ராக் பண்ணுங்கள், அடுத்த நாள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்படி தினமும் ஒரு ஸ்மால் ஆக்ஷன் ஒரு பெரிய சேஞ்ச் வராது, ஆனால் ஸ்மால் ஆக்ஷன் ரிப்பீட் ஆனால் அதுதான் பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ நண்பர்களே, பணம் உங்கள் வாழ்க்கையோட எனிமி இல்லை, அது உங்கள் வாழ்க்கையோட மாஸ்டராகவும் இருக்கக்கூடாது. அது ஒரு டூல். அதை எப்படி சம்பாதிக்கிறீங்க, எப்படி வச்சுருக்கீங்க, எப்படி செலவு பண்ணுறீங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எதற்காக பயன்படுத்துகிறீங்க, இதெல்லாம் தான் உங்கள் ஃபினான்ஷியல் லைஃப்பை டிசைட் பண்ணணும். இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சதும் ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள். உங்கள் பேங்க் பேலன்ஸை பாருங்கள், அதுக்கப்புறம் உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்ஸை பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு கொஷின் கேளுங்க, நான் பணத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன்னா இல்லை பணம் தான் என்ன கண்ட்ரோல் பண்ணுதா? உங்கள் ஆன்சர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அவேர்னஸ் வந்துடுச்சுன்னா சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் பணத்தை பயத்தோடு பார்க்காதீங்க, புரிதலோடு பாருங்கள். காசை மட்டும் சேஸ் பண்ணாதீங்க, வேல்யூ க்ரியேட் பண்ணுங்கள். பணத்தை மட்டும் சேமிக்காதீங்க, ஃபினான்ஷியல் நாலேஜையும் சேமிங்க. மணியை மட்டும் சம்பாதிக்காதீங்க, ஃப்ரீடமை பில்டப் பண்ணுங்கள். அதுதான் உண்மையான ஃபினான்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். உங்கள் வாழ்க்கையில் பணம் அதிகமாக வரணும்னு ஆசைப்படுறதில்ல, தப்பு எதுவும் இல்லை. ஆனால் அந்த பணம் வந்த பிறகு அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய மனிதராகவும் நீங்கள் வளரணும். அதுதான் முக்கியம். மணி மைண்ட் செட் மாறட்டும், மணி ஹேபிட்ஸ் மாறட்டும், மணி டிசிஷன் மாறட்டும், அப்புறம் உங்கள் ஃபினான்ஷியல் லைஃப்பும் மாற ஆரம்பிக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுங்க, அடுத்த மாதம் இன்னொரு ஸ்டெப், ஒரு வருடம் கழித்து திரும்ப பார்த்தீங்கன்னா அட நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேனா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்களை நம்புங்க, உங்கள் திறமையை நம்புங்க, உங்கள் ப்ராசஸை நம்புங்க, ஆனால் அதை விட முக்கியமாக உங்கள் ஆக்ஷனை நம்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்.